எஸ்டிஆரோட மாநாடுக்கு அப்புறம் மைனாரிட்டி பாலிடிக்ஸை கரெக்டாக பேசின ஒரு படம் தான் அது சிறை தான். ஸோ இந்த சிறை மூவியில் வந்துட்டு விக்ரம் பிரபு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்ஷன் வந்துட்டு சுரேஷ் ராஜகுமாரி. ஸ்டோரி வந்துட்டு நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், நம்ம டானாக்காரன் படம் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டீம் தான் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. படம் ஸ்டார்ட் ஆன எக்ஸாக்ட் 5 minutesலேயே படத்தோட கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். போலீஸ் ப்ரொசீஜர்ஸ், ஆர்ம்டு ரிசர்வ் ஃபோர்ஸ், அவங்கள பற்றி, ஏஆர் ஃபோர்ஸை பற்றி சொல்கிற ஒரு படம் அது. எஸ்காட்டிங் தி கிரிமினல், அந்த விஷயங்களை பற்றி இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ரொம்ப ஆத்தென்டிக்காக பேசியிருக்காங்க. உண்மைக்கு மிக அருகில்னு சொல்லுவாங்கல்ல, தெரிஞ்சு படமே உண்மை சம்பவத்தோட ஒரு தழுவல் தான் நினைக்கிறேன். ஏன்னா கதை நடக்கிறது வந்துட்டு 2003 நடக்கும். அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் 97 இருக்கும். நமக்கே சில சீன்லாம் வந்து பதட்டத்தை கொடுப்பாங்க. சில சீன்லாம் வந்து அந்த ஒரு ஆட்ரினலின் ரஷ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு ரொம்ப நல்ல மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க படத்தில். முஸ்லிம்ஸ்னாலே வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஃபிலிம்ஸ் மத்தியில் ஸ்டேட்டோட நிலவரத்தையும், கண்ட்ரியில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்றதையும் வந்துட்டு ரொம்ப ஃப்ராங்காக நல்லா ப்ரீஃபாக பேசியிருக்காங்க. அண்ட் கதைக்களமும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. நடித்த நடிகர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட். விக்ரம் பிரபு சொல்லவே வேண்டாம். சில ஆக்டர்ஸுக்கு மட்டும்தான் அந்த போலீஸ் வந்து செட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இவருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு என்ன அதுக்காக தன் மெனக்கெட்டு சில பாடி லாங்குவேஜ் அவர் பண்றதாரு. அவருக்கு ரொம்ப ஈஸியாக வருதுங்க. அவர் யாரோட பேரை அப்துல்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். எல்கே அக்ஷய்குமார் டெபியூ ஃபிலிம் நினைக்கிறேன் அவருக்கு. ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்க, கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபிலிமில் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ட்ராமா இருந்தால் கூட நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னடா இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆனால் இந்த படத்தில் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா, ஆக்டர்ஸோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த எல்கே அக்ஷய்குமாராக இருக்கட்டும், அப்புறம் அனிஷ்மா, அவங்க மலையாளம் ஃபிலிம்ஸ்லாம் ப்ரொடம்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஆக்டிங், இந்த 2 பேர் யங்ஸ்டர்ஸோட ஆக்டிங் கன்வின்சிங்காக இருந்ததால் அது மொத்த படத்துக்கும் ஒரு ஆங்கராக அமைஞ்சிருக்கு. அங்கங்க படம் வந்துட்டு நமக்கு இந்த மைனா ஃபிலிமை ஞாபகப்படுத்தினா கூட பிரில்லியன்ஸ் இன் ரைட்டிங் பாருங்க. ஒரு இடத்துலையும் நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், ஆனால் அந்த எதிர்பார்ப்பை மீறி வேற ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. கெஸ் பண்ண மாட்டாங்க, அதனால இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சாங்களான்னு தெரியல. பட் பிரில்லியன்ட் ஃபிலிம். அண்ட் மியூசிக் வந்து மிஸ்டர் ஜஸ்டின் பிரபாகர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பக்கா. இந்த வருஷம் எப்படி நிவாஸ் கே பிரசன்னா நல்லா பண்ணாங்களோ அது மாதிரி இவர் 5 நாளில் 100 கோடி, 6 நாளில் 100 கோடி அந்த படம் எல்லாம் கொடுக்காத ஃபீலை சிறை படம் கொடுக்குது.